அதாவது இப்ப ஜட்ஜி சொல்லும்போது சொன்னாங்க, மனித கண்ணியத்தை மீறுவதாக உள்ளது. இது வந்து ஒரு சமூகத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. எனவே இதை நீதிமன்றம் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. இவர்கள் திருந்துவதற்காக வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நீதிமன்றத்திற்கு இல்லை. ஏனென்றால் இவர்கள் இரவு முழுவதும் திருந்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தும் இவர்கள் திருந்தவில்லை. எனவே இவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பது என்று இந்த நீதிமன்றம் முடிவு செய்கிறது. இந்த குற்றம் கொடூர குற்றம் என்று முடிவு செய்கிறது. அதுபோல் குற்றத்தின் அளவை பார்க்கும் பொழுது இவர்கள் இந்த சமூகத்திலே ஒரு கொரோனா காலகட்டத்திலே கடையை திறந்தார்கள் என்பதற்காக இவர்கள் கொடூரமாக தாக்கியிருக்கின்றார்கள். உயர் நீதிமன்றம் நேரில் இந்த வழக்கை சூமோட்டாவை எடுத்து மட்டும் விசாரிக்காவிட்டால் இந்த உடலை அடக்கம் செய்யும் முன்பே இந்த வழக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் என்று குறிப்பிட்டார்கள். இந்த உயர் நீதிமன்றம் மட்டும் இதுல தலையிடலன்னா இவர்கள் ரெண்டு உடலை அடக்கம் பண்ணணும்னால இந்த வழக்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இருவரும் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் இருந்த நிலையில் நீங்கள் காவல்துறையினர் கொடுமையாக இவங்களை தாக்கி உள்ளீர்கள். எனவே உங்களுடைய குற்றத்தை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது போன்ற குற்றங்கள் இனி நடைபெறக்கூடாது. இதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். குற்ற பின்னணிக்கு ஏதாவது குற்ற பின்னணி இவங்களுடைய வயதை காரணம் காட்டி இந்த அக்யூஸ்டுடைய வயது, அவருடைய குடும்ப சூழ்நிலை, அவருடைய வயதான பெற்றோர்கள் இதெல்லாம் காரணம் காட்டி இவர்களை விட வேண்டிய அவசியம் இல்லை என்று பல்வேறு தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எதிரிகள் நல்ல மனநிலையில் தான் இருந்து செய்துள்ளார்கள். நன்கு கல்வி அறிவு உடையவர்கள், ஒரு கல்வி கற்காதவர்கள் இந்த செயலை செய்தார்கள் என்றால் கூட நீதிமன்றம் அவர்கள் மீது கருணை காட்ட முடியும். ஆனால் இவர்கள் நல்ல படித்தவர்கள், கல்வி அறிவுடன் இருந்து கொண்டு இந்த செயலை திட்டமிட்டு செய்திருக்கின்றார்கள். எதிரிகள் வேலியை பயிரை மீந்தது போல இந்த மக்களை காக்க வேண்டிய காவல்துறையை மக்களை அடித்து கொலை செய்திருக்கிறது என்று மிக தன்னுடைய தீர்ப்பிலே இன்று அதை திரும்ப அதை வேலியை பயிரை மீந்தது 2 இடத்தில் குறிப்பிட்டார்கள். இதுல வந்து முகேஷ் வெர்சஸ் NLRT என்ற வழக்கில் எதிரிகள் நல்ல மனநிலையில் உள்ளார்கள் என அவருடைய வயதான பெற்றோர்களை பற்றி நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும், பிரகாஷ் வெர்சஸ் ராம் பிரசாத் வழக்கில் எதிரிகள் மேலதிகாரிகள் சொன்னதால் தான் நாங்கள் வந்து இதை செய்தோம் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் மேலதிகாரிகள் உங்களை ஒரு தவறு செய்ய சொன்னால் நீங்கள் உங்களுடைய மேலதிகாரிக்கு இதை பற்றி தெரிவித்திருக்க வேண்டும். நீங்கள் தெரிவிக்கவில்லை. எனவே உங்களுடைய மேலதிகாரி சொன்னதனால் தான் செய்தோம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிரிகள் படித்தவர்கள், மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள். இரவு முழுவதும் நீங்கள் அவர்களை வைத்து அடித்திருக்கின்றீர்கள். இந்த செயலை பார்க்கும் பொழுது நீதிபதி அவர்கள் சொன்னார்கள், மனமே வெந்து போய்விடும் போல் உள்ளது. இவர்கள் செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது மனமே வெந்து போய்விடும் உள்ளது. பெனிக்ஸ் அவருடைய தாயாருடைய அந்த கண்ணீரை, அவருடைய துக்கத்தை யாராலும் நீக்க முடியாது என்று அவருடைய தீர்ப்பிலே சொன்னார்கள். அதனைத் தொடர்ந்து இவர்களுக்கு ஆயுள் தண்டனை என்பது போதுமானதாக இருக்காது. எனவே இவர்கள் வந்து காவலர்கள் தனிநபர் தவறு செய்வதற்கும் அரசு அதிகாரிகள் தவறு செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. ஒரு குடும்பத்தினுடைய ஆணி வேறே புடுங்கப்பட்டுள்ளது. எனவே இதை வந்து யாராலும் இதை வந்து சாதாரண குற்றமாக இதை கருத முடியாது. இது அரிதிலும் அரிதான ஒரு வழக்கு. எனவே இதற்கு ஒரு தண்டனை, நமக்கு ஒரு ஆயுள் தண்டனை தானே கொடுப்பார்கள், 14 வருடம் நாம் வெளியே வந்து விடலாம் என்று எதிரிகள் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த வழக்கில் உங்களை அப்படி விடுவதற்காக இந்த நீதிமன்றம் தயாராக இல்லை என்பதை நீதிபதி தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லியிருக்கின்றார்கள். 14 வருடம் தானே, வெளியே வந்து விடலாம் என்று நீங்கள் மற்றவர்களிடம், உங்களுடைய உயர் அதிகாரிகளிடமும் நீங்கள் இதை இப்படி கூறி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் செய்த கொடுங்குற்றத்திற்கு உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றது. காவல் நிலையத்தில் நடக்கூடிய லாக்அப் டெத்தா இருந்தாலும் சரி, டார்ச்சரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நீங்க வந்து அந்த பெனிக்ஸும் ஜெயராஜும் தனக்குத்தானே புத்தத்திலே அடித்துக் கொண்டார்கள், தனக்குத்தானே காயத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய காவல் நிலையத்திலிருந்து இதற்கு முன்னால் கோயில்பட்டி கிளை சிறைக்கு வந்த 2 குற்றவாளிகளுக்கு, குற்றச்சாட்டப்பட்டவர்களுக்கு இதே புத்தத்தில் காயம் இருந்திருக்கின்றது. அப்போ உங்க காவல் நிலையத்துக்கு வர்றவங்க எல்லாருக்கும் அவங்களே அவங்களுடைய புத்தத்திலே அடித்துக் கொள்வார்களா என்று நீதிபதிகள் ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான இன்றைய தீர்ப்பு, மிகுந்த மகிழ்ச்சி. இதற்காக அரும்பாடுபட்ட சிபிஐக்கும்
தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்த அனைத்து நல்லெண்ணம் கொண்ட வழக்கறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. தூக்கு தண்டனை மேல்முறையீடு போவதற்கு அதுல வழிமுறை எதுவும் இருக்கா?